ஐநாட் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். கோர்ட்ல ஜட்ஜி கேட்டதுமே நிலா விவாகரத்து வேணும்னு சொன்னதும் சோழனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. நிலா என்ன நிலா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்டதும், சோழன் கொஞ்சம் அமைதியா இருங்க, இது கோர்ட், மேடம் எங்களுக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், நிலா என்ன நிலா கொஞ்சம் பொறுமையா இரு நிலா, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கியா நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் கண்ணெல்லாம் கலங்கி கேட்கவும், ஆமா சோழன் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சோழனும் நிலாவும் பேச, அப்பதான் ஜட்ஜ், என்ன ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த முடிவை எப்பயோ எடுத்தீங்க தானே, என்னம்மா உனக்கு விவாகரத்து வேணும் தானே, என்னப்பா உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கேட்கல, மேடம் ஒரு 10 நிமிஷம் மேடம் அப்படின்னு சொல்லி சோழன் நிலாவை கூப்பிட்டு வெளியே வந்து பேசணும்னு சொல்றாரு. சரி உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம், போய் பேசிட்டு சரியான முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜு சொல்லவும், இங்க சோழன் நிலாவுடைய கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வெளியே வராரு. சோழன் சோழன் கையை விடுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என்ன நிலா பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது யோசிச்சுதான் பேசுறியா, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், நல்லா யோசிச்சுதான் சோழன் இந்த முடிவு எடுத்திருக்கேன், ஏன் இப்படி கோர்ட்ல இப்படி நடந்துக்கிறீங்க, இன்டீசென்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சோழன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், நீதான் நிலா இன்டீசென்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன் நமக்குள்ள விவாகரத்து வேணாம், இப்பெல்லாம் என் கூட நல்லா தான் நிலா பேசிக்கிட்டு இருக்க, ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல நிலா, ஏன் நிலா திடீர்னு இப்ப விவாகரத்து வேணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அது சரியாத்தான் இருக்கும், என்னைக்காவது உங்ககிட்ட உங்களுக்கு நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா, விவாகரத்துக்கு அப்ளை பண்ண சொன்னதே நான் தானே, அப்புறம் ஏன் கடைசியில இப்ப வந்து நீ இந்த முடிவு சரியா எடுத்திருக்கியான்னு கேக்குறீங்க, இங்க பாருங்க சோழன் எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இங்க பாரு நிலா, நீ மட்டும் விவாகரத்து ஏதாவது இப்ப வேணும்னு சொன்னேன்னு வை, சத்தியமான உசுரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோழன் கோர்ட்ல சொல்லவும், என்ன சோழன் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஆமா நிலா நீ இப்ப மட்டும் விவாகரத்து வேணும்னு கோர்ட்ல சொல்லு, கோர்ட்லயே நமக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வை, நான் இந்த நிமிஷமே சத்தியமா ஏதாவது பண்ணி செத்து போயிடுவேன் நிலா, உன் கூட வாழ்றதா நிலா எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என் கூட இருக்கிறதா நிலா பிடிச்சிருக்கு, நான் என்னைக்குமே உன்னை விட்டு போக நினைச்சதே கிடையாது, என் மனசு புழுக்க நீ தான் மட்டும் இருக்க, உன்னை நான் காதலிக்கிறேன் நிலா, ஐ லவ் யூ நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவோம், ஏன் சோழன் இப்படி நீ புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சுறாங்க. நிலா நிலா ஏன் அழுகிற நிலா, எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், என்ன சோழனை நீ பண்ண சொல்றீங்க, என் மனசுல இருக்கிறது ஒண்ணு, என் மனசுல இருக்கிறதே செய்ய முடியாம மத்தவங்க மாதிரி நான் நடந்துக்கிறவும் முடியாம என்னால முடியல சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அழுகுறாங்க. ஏன் என்ன ஆச்சு, யாரும் இது உன்னை சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், அப்பதான் நிலா அமைதியாவே இருக்காங்க. சொல்லு நிலா, யாரும் உன்னை சொன்னாங்களா, ஏன்னா நீ என்கிட்ட கொஞ்ச நாளா நல்லா பழகுற, நல்லா பேசுற, நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா திடீர்னு வந்து இப்ப விவாகரத்து வேணும்னு சொல்றேன் நிலா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கையில, இந்த முடிவை நான் எடுக்கல சோழன், நான் உங்க கூட சேர்ந்து வாழன்ற முடிவுல தான் இருந்தேன், வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கூட நான் சேரன் அண்ணா கிட்ட விவாகரத்து கொடுக்க விருப்பம் இல்லைன்னு கோர்ட்ல சொல்ல போறேன்னு தான் நான் சொன்னேன், பார்த்தா அதுக்கு நேத்து நம்ம வக்கீல் மடத்தை பார்க்க போனோம்ல, அப்ப அவங்க கிட்டையும் எனக்கு டிவோர்ஸ்ல விருப்பம் இல்ல, இதை எப்படி கோர்ட்ல சொல்றது, இதுக்கான அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு கேட்கத்தான் நான் அவங்கள பார்க்கவே போனேன், ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லல, அப்புறம் ஏனிலா இப்ப விவாகரத்து வேணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கையில, எல்லாத்துக்கும் காரணம் வானதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், வானதியா அவ என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இல்ல இன்னைக்கு கோர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி வீட்டுல இருந்தோல, அப்ப பாண்டியோடைய போன் ரிங் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, பாண்டி பாத்ரூம்ல இருந்தாரு, சரி என்ன பார்க்கையில வானதியோடைய போன் நம்பர் எதுவும் எமர்ஜென்சியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண வேணான்னு தான் நினைச்சேன், அப்புறம் சரின்னு சொல்லி அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டேன், அப்ப வானதி ரொம்ப கோபமா பேசினா, நான் நார்மலா தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அப்ப அவ, நீ அந்த வீட்டுல இருக்கிற தட்டிக்கும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது, நான் இந்த வீட்டுல இருக்கிறதுனாலதான் சேரன் அண்ணாவுடைய கல்யாணமும் நின்னு போச்சு, நான் அந்த வீட்டுல இருக்கிறதுனாலதான் வானதியும் பாண்டியும் சேர முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிட்டா, நான் இந்த வீட்டுல இருந்தா யாருக்கும் எந்த நல்லதும் நடக்காதான், மத்த யாருக்கும் கல்யாணம் நடக்காதான், ஒவ்வொருத்தவங்களா இப்படி பிரிஞ்சுதான் இருப்பாங்களாம், எல்லாத்துக்கும் காரணம் நான் இந்த வீட்டுக்கு வந்த நேரம் தானா அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டா, அதான் சரி எதுக்கு நம்ம இங்க இருப்பானே, உங்களுக்கு விவாகரத்து கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடலான்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்ன நிலா அவ ஒரு பைத்தியக்காரி, அவ ஒரு முட்டாள்,
அவளுடைய பேச்சை கேட்டா நீ என்னைய வேணா விவாகரத்து வேணும்னு கேட்ட, என்ன நிலா நீ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், நான் சொன்னது தப்பு தான், ஆனா என்னால முழுசா இந்த முடிவை எடுக்க முடியலையே, நான் முழு மனசா இப்படி நான் சொல்லவே இல்லையே, நான் எப்பயும் உங்க கூட சேர்ந்து வாழணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சோழனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்பதான் வக்கீல் வந்து கூப்பிடுறாங்க, நிலா சோழன் உள்ள வாங்க, ஜட்ஜ் மேடம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொன்னதும் நிலாவும் சோழனும் உள்ள வராங்க. என்னம்மா பேசிட்டீங்களா, என்னப்பா உனக்கு விவாகரத்து கொடுக்க சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்கவும், அப்பதான் சோழன், இல்லை மேடம் எனக்கு விவாகரத்து கொடுக்க விருப்பம் கிடையாது, நான் நிலா கூட சேர்ந்து வாழன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னதும், என்னம்மா நீ விவாகரத்து கொடுக்க விருப்பப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்கவும் நிலா அமைதியாவே இருக்காங்க. இங்க பாரு நிலா, உனக்கு என்ன தோணுதோ, ஓ மனசுக்கு எதுன்னு சரின்னு படுதோ அதை மட்டும் செய் நிலா, மற்றவங்களை எதுக்காக நீ பார்க்கணும், அது ஒரு பைத்தியக்காரி, அவ ஒரு முட்டாள், அந்த வானதி பேச்சை கேட்டு நீ என்ன வேணான்னு நினைக்கிறீ நிலா, நம்ம லைஃப் நல்லா இருக்குன்னா நம்ம மட்டும்தான் முடிவெடுக்கணும், தயவு செஞ்சு உனக்கு என்ன சரின்னு படுதோ அந்த முடிவு சொல்லு நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும், அப்பதான் நிலா, மேடம் எனக்கு விவாகரத்து கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானம்மா சொன்னேன் உனக்கு விவாகரத்துல விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்கவும், இல்லை மேடம் அப்போ ஒரு குழப்பத்துல இருந்து, ஆனா இப்ப தீர்க்கமான நல்ல தெளிவான மனதோட சொல்றேன், எனக்கு விவாகரத்து கொடுக்க விருப்பம் இல்லை, நான் சோழன் கூட சேர்ந்து வாழன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், சரிம்மா எப்படியோ ரெண்டு பேரும் ஒரு மனதா தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கேட்டதும், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் சொன்னதும், சரி உங்களுடைய விவாகரத்து வழக்க இதோட ரத்து பண்றோம், இனிமேலு நீங்க விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் சொன்னதும் நிலாவும் சோழனும் வெளியே வந்துடுறாங்க. என்ன நிலா, நேத்து கூட என்கிட்ட விவாகரத்து கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஜட்ஜ் முன்னாடி ஏதேதோ சொல்லி குழப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் கேட்டதும், இல்ல மேடம் கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், என்ன நிலா கன்ஃபியூஸ், நமக்கு பிடிச்சவங்க கூட வாழணும்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்ம தான் முடிவெடுக்கணும், ஃபேமிலியெல்லாம் இதுல உள்ள இழுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வக்கீல் சொன்னதும், சரி எப்படியோ ஆல் த பெஸ்ட், ரெண்டு பேரும் நல்ல கப்பலா நல்லா சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லிட்டு போயிடுறாங்க. நல்ல வேலைக்கு நிலா, நீ பாட்டுக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லி நமக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருந்துச்சின்னு வையேன், உண்மையிலேயே நான் என்ன வேணாலும் செஞ்சிருப்பேன்லாம், நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா சோழன் நிலாவை கட்டி பிடிக்க, நிலாவும் சோழனை கட்டி பிடிச்சு ரெண்டு பேரும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. வா இப்ப வா சந்தோஷமா வீட்டுக்கு போவோம், அந்த வானதிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும், சோழன் இங்க நடந்தது எதுவும் வீட்டுல தெரிய வேண்டாம், நான் ஏற்கனவே சேரன் அண்ணா கிட்ட சொல்லிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ போறோம், கோர்ட்ல டிவோர்ஸ் வேணான்னு சொல்ல போறேன்னு, ஆனா வானதி விஷயத்தை பத்தி வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், உனக்காக விடுற அவளை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அவ்வளவு கோவத்தை அடக்கி வச்சுட்டு நிலாவும் சோழனும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க.